வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். குஜராத்தோட பிரபாஸ் பட்டணத்துல இருக்கிற சோம்நாத் கோயில். இது சும்மா சாதாரண கோயில் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இதுதான் முதலாவது. அது மட்டும் இல்லாம பல நெஞ்ச உழுக்கிற வரலாறுகளையும், சொல்லப்போனா நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியங்களையும் தன்னுள்ள வச்சிருக்கிற ஒரு காலத்தால் அழியாத காவியம்னு கூட இது சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சேட்டலைட், ஜிபிஎஸ், கூகுள் மேப்ஸ்னு எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவிலிருந்து அண்டார்டிகாவுக்கான கடல் வழியை எப்படி துல்லியமா கணக்கிட்டிருப்பாங்க? ஆச்சரியமா இருக்குல்ல? சோம்நாத் கோயிலோட கடற்கரை சுவர்ல கடலை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிற பானஸ்தம்பம், அதாவது அம்புத்தூண், இதுதான் இந்த மாபெரும் புவியியல் ரகசியத்துக்கான விடைய இன்னமும் தாங்கி நிக்குது. இந்த தூண்ல சமஸ்கிருதத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆசமுத்ரான் தக்ஷிண துருவ பரியந்த் அபாதித ஜோதிர்மார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கடற்கரையிலிருந்து தென் துருவம் வரைக்கும் தடையற்ற ஒளிபாதை இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது இங்கிருந்து தென் துருவம், ஆமாங்க, அண்டார்டிகா வரைக்கும் நேர்கோட்டில் பயணிச்சா சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன நிலப்பரப்பு கூட கிடையாது. இதை எப்படி நம்ம முன்னோர்கள் அத்தனை துல்லியமா கண்டுபிடிச்சாங்கன்னு உலகெங்கிலும் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? இந்த பானஸ்தம்பத்தோட ரகசியம், முதல் ஜோதிர்லிங்கம் உருவான கதை, பலமுறை அழிக்கப்பட்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த கோயில் எப்படி மீண்டெழுந்தது, அதை சுற்றி இருக்கிற முக்கிய இடங்கள், அப்புறம் நீங்க சோம்நாத் போகணும்னா அதுக்கான ஒரு கம்ப்ளீட் டிராவல் கைடு, இது எல்லாத்தையும் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல சோம்நாத், முதல் ஜோதிர்லிங்கத்தோட வரலாறு. இந்த தலம் எப்படி உருவானது, இதோட ஆழமான ஆன்மீக பின்னணி என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோம்நாத் அப்படின்னா சந்திரனின் கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. தட்ச பிரஜாபதியோட சாபத்தால சந்திர பகவான், அதாவது சோம், தன்னோட ஒளியை இழந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போனாராம். அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறறதுக்காக இங்க இருக்கிற திரிவேணி சங்கமத்துல நீராடி சிவபெருமான வேண்டி கடும் தவம் இருந்திருக்காரு. அவரோட தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் ஒரு ஜோதி வடிவமா, அதாவது முதல் ஜோதிர்லிங்கமா இங்கு தோன்றி சந்திரனோட சாபத்தை போக்கினார்னு சொல்லப்படுது. கால ஓட்டத்துல இந்த கோயில் எப்படி எப்படியெல்லாம் தன் வடிவத்தை மாத்திருக்குன்னு தெரிஞ்சா நீங்களே வியந்து போவீங்க. புராணங்களின் படி பார்த்தா கிருத்த யுகத்துல சந்திர பகவான் இதை முழுவதுமா தங்கத்துல கட்டினாராம். அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல இராவணன் இதை வெள்ளியிலும், துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் சந்தன மரத்தையும் கட்டினதா சொல்லப்படுது. இந்த இடத்தோட தொன்மை எவ்வளவு பழமையானதுன்னு இது ரொம்ப அழகாவே நமக்கு உணர்த்துது. ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டெழுந்த கோயில். ஆமாங்க, இது வெறும் தொன்மை கதை மட்டும் கிடையாது, வரலாறு நெடுகிலும் நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தோட சாட்சி. 17 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான செல்வங்களோட செழிப்பா இருந்த இந்த ஆலயம் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால எத்தனை முறை ஈவிரக்கமே இல்லாம தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற ஒரு நெஞ்ச உழுக்கிற எண் இது. வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா, கிபி 1026ல கஜ்னி முகமது நடத்தின கோர தாக்குதல், 1296ல அலாவுதீன் கில்ஜியால ஏற்பட்ட அழிவு, அப்புறம் 1706ல அவுரங்கசீப் இதை தரைமட்டமாக்கினதுன்னு தொடர்ச்சியா பல இருண்ட காலங்களே இந்த கோயில் கடந்து வந்திருக்கு. சுமார் 50,000 உயிர்கள் பலியாகியிருக்கு, அளவிட முடியாத செல்வங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. ஆனா சோர்ந்து போகாத நம்ம மக்கள் இதை திரும்ப திரும்ப கட்டி எழுப்பினாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் KM முன்ஷி இவங்களோட பெரும் முயற்சியால இப்போ நாம பாக்குற கோயில் கட்டி முடிக்கப்பட்டு 1951ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால திறந்து வைக்கப்பட்டுச்சு. ரொம்ப சமீபத்துல நடந்த சோம்நாத் சுயமரியாதை பெருவிழாவுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொன்னார். இது அழிவு மற்றும் தோல்வியின் வரலாறு கிடையாது, இது வெற்றி மற்றும் மறுமலர்ச்சியின் வரலாறு. அந்த விழாவில் கோவிலோட வரலாற்றை 3000 ட்ரோன்கள் மூலமா விண்ணில பிரம்மாண்டமா ஒளிரச் செய்து அந்த நம்பிக்கையை கொண்டாடினாங்க. சரி, சோம்நாத் கோயில் மட்டும் தானா? அதை சுற்றி இருக்கிற மற்ற ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இப்ப பார்க்கலாம். சோம்நாத் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை கோயில் கிடையாது, பல புனித தலங்களோட ஒரு பெரிய தொகுப்பு. நீங்க சோம்நாத் போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய 3 இடங்கள் இருக்கு. 1 கபிலா, ஹிரன், அப்புறம் சரஸ்வதி. இந்த 3 ஆறுகளும் அரேபிக் கடலோட சங்கமிக்கிற மிக புனிதமான திரிவேணி சங்கமம். 2வது கோயில்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பால்கா தீர்த்தம். இங்கதான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு முக்தி அடைஞ்சார்னு சொல்லப்படுது. 3வது 1783ல ராணி அகல்யாபாயால கட்டப்பட்ட பழைய கோயில். இங்க பக்தர்கள் நேரடியாகவே சிவலிங்கத்தை தொட்டு வழிபடலாம். இது தவிர பகவத்கீதா ஸ்லோகங்கள் செதுக்கப்பட்ட ரொம்ப அழகான கீதா மந்திர் கோயிலும் பக்கத்திலேயே இருக்கு. ஓகே, இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கும் சோம்நாத் போகணும்னு ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்திருக்கும்.
அதுக்கான ஒரு கம்ப்ளீட் டிராவல் பிளானை இப்போ ரொம்ப சுருக்கமா சொல்றேன், கவனிங்க. முக்கியமா தமிழ்நாட்டில இருந்து போறவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. விமானத்துல போறதா இருந்தா சென்னையில இருந்து ராஜ்கோட் அல்லது அகமதாபாத் போயிட்டு அங்கிருந்து கார்ல போகலாம். ராஜ்கோட்ல இருந்து சோம்நாத் ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் வரும். ஒருவேளை ட்ரெயின்ல போறதா இருந்தா வேராவல் ரயில் நிலையத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. அங்கிருந்து கோயில் வெறும் 5 கிலோமீட்டர் தான். சாலை வழியா பைக் அல்லது கார்ல போகணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 1950 கிலோமீட்டர். ரொம்ப சவாலான ஆனா ரொம்பவே அழகான ஒரு ரோட் ட்ரிப்பா அது இருக்கும். நீங்க ட்ரிப்பு பிளான் பண்றப்போ சில விஷயங்களை கட்டாயம் மனசுல வச்சுக்கணும். குஜராத்ல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்குமான குளிர்காலம் தான் அங்க போறதுக்கு பெஸ்ட் டைம். கோயில் காலைல 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மிக முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. கோயிலுக்குள்ள செல்போன், கேமரா, அப்புறம் லெதர் பொருட்கள், அதாவது பெல்ட், பர்ஸ், பைகள்னு எதையுமே எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. ஆனா கவலைப்படாதீங்க, வெளியிலேயே ஃப்ரீயான ரொம்ப பாதுகாப்பான லாக்கர் வசதிகள் இருக்கு. கோயிலுக்குள்ள நுழையிற ப்ராசஸ் ரொம்ப நீட்டா இருக்கும். முதல்ல உங்க பொருட்களை லாக்கர்ல பாதுகாப்பா வச்சிடுறீங்க. அப்புறம் ஒரு டைட்டான செக்யூரிட்டி செக்கிங்கை தாண்டி உள்ள போறீங்க. அவ்வளோதான். எந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தங்கமும் வெள்ளையும் பூசப்பட்ட அந்த சாளுக்கியா கட்டிடக்கலையோட பிரம்மாண்டத்தையும் அமைதியான கடல் காற்றையும் உங்களால ரொம்ப ஆழமா ஃபீல் பண்ண முடியும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். சாயங்கால நேரத்துல அரபிக் கடலோரமா சூரியன் மறையிற அந்த அழகான காட்சியை பார்த்துட்டு சரியா 7:45 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெய மகாதேவ் லைட் அண்ட் சவுண்ட் ஷோவை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கோயிலோட பின்னணியில அந்த 1000 காலத்து வரலாறு உங்க கண் முன்னாடி அவ்வளவு தத்ரூபமா விரியும். வீழ்த்தப்பட்ட ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இன்னைக்கு பிரம்மாண்டமா எழுந்து நிக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளோட வரலாறு, நம்மள பிரமிக்க வைக்கிற புவியியல் அறிவியல், ஆழமான ஆன்மீகம்னு இது எல்லாத்தையும் தன்னுள் புதைச்சி வச்சிருக்கிற இந்த சோம்நாத் கோயிலுக்கு உங்களோட சரித்திர பயணத்தை நீங்க எப்போ பிளான் பண்ண போறீங்க? இருளை வென்று ஒளி பிறந்த இந்த முதல் ஜோதிர்லிங்கத்தோட ரகசியத்தை நீங்களும் நேர்ல போய் உணர்ந்துக்க கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.